மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்தர் தாமோதர் அப்படின்னு சொல்கிறது வந்து யூஆர் அவரை வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு. இப்போ சில பேர் வீட்டில் மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரை சொல்ல மாட்டாங்க. எதனால? பயமாக மரியாதை இருக்கு. அதே மாதிரி ஐ cannot go say when you are angry only you say. நீங்க தைரியம் இருந்தா நீங்க வெற்றி பெற்று எப்படியாவது ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ क्वेश्चन சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அப்பொழுது தவேக தலைவர் விஜய் மேடையில் பேசும்பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டு திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதேபோல பிரதமர் மோடியையும் விமர்சித்திருந்தார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள், மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இந்நிலையில் இது குறித்து சரத்குமார் நடிகர் விஜயை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை முதலில் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சரத்குமார் கடுமையாக விளாசியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் நடிகர் சரத்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சரத்குமார் கலந்து கொண்டு பேசிய பொழுது, சொந்த வீடு கூட கட்ட வசதி இல்லாமல் எனது தந்தை 11 வீடுகளை மாற்றினார் என்றும், நான் வறுமையில் இருந்த பொழுது விஜயகாந்த் எனக்கு படத்தில் வாய்ப்பு கொடுத்தார், நான் வானிலிருந்து குதித்த நட்சத்திரம் இல்லை என்றும், கடும் உழைப்பால் உயர்ந்தவன் என்றும் அவர் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர், பிரதமர் உள்ளிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து விஜய் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அங்கிள், மிஸ்டர் மோடி, பாசிசம், நீட் தேர்வு குறித்து பேசிய விஜயை எச்சரிக்கும் வகையில் விளாசி தள்ளினார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்தர் தாமோதர் அப்படின்னு சொல்றது வந்து யூஆர் அவரை வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு. இப்போ சில பேர் வீட்டில் மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரை சொல்ல மாட்டாங்க. எதனால? பயமாக மரியாதை இருக்கு. அதே மாதிரி ஐ cannot go say when you are angry only you say. நீங்கள் ஏதோ அவர் மேலே ஒரு துவேஷத்தை கருதி தான் நீங்கள் பேரை சொல்வீங்க. என்ன சரத்குமார் அப்படின்னா அது கோபம். என்னங்க சரத்குமார் அப்படின்றது கோபம். ஹவ் யூ யூஸ். நீங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று எப்படியாவது ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ क्वेश्चन சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதன் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ தரம் இருக்கும். You also start talking like this, others will also. நாட முன்னேற்ற கழகம் சில பேர் வந்து கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, அவர் விளக்குறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். Let us not follow the others. You create a crowd around yourself. நீங்கள் தன்மையாக நடக்க கற்றுக்கோங்க, அதுதான் முக்கியம். நாட்டுக்கு வந்து லீடர்ஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம் அமையும். மேலும் சிங்கம் சிங்கமாக இருக்க வேண்டுமே தவிர தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது என்றும் மறைமுகமாக விஜயை சாடினார். மதுரை மாநாட்டில் விஜய் பேசுகையில், விஜய் தன்னை சிங்கம் என்றும், சிங்கம் கர்ஜித்தால் 8 கிலோமீட்டருக்கு அதிரும் என்று அவர் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சரத்குமார் இவ்வாறு பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.